கூட்டத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அவருடைய கரம், அவருடைய மகிமை, அவருடைய அன்பு நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம் ஜெபம் பண்ணுவோம். நம் ஒரு நிமிடம் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாதவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி 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 நன்றி. கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே. இந்த நாளிலே இந்த ஆயத்த ஜப வேளையிலே சுசீலா அம்மா அவர்கள் செய்வாங்க. அவங்களுடன் சேர்ந்து இந்த கூட்டத்திற்காக, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய கரம், அவருடைய பரிசுத்த பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாய் அவர்களுடன் நாம் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணோம். மேலே வாங்க, இங்கே நின்றுப்போம். இந்த பிடிச்ச ஏறி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடவுள் கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மகிமை ராஜாவே, மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. இந்த சாயங்கால நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கும் செய்திகளும் கர்த்தாவே அப்பா, உமது பாட மரணத்தை குறித்து கர்த்தாவே நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு செய்திகளும் கர்த்தாவே எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நீ ஏசப்பா உமக்கு நன்றி. நன்றியோடுமே துதிக்கிற தகப்பனே அப்பா. அந்த மழையினால் ஆண்டவரே எத்தனையோ ஆத்மாக்கள் வராமல் இருப்பது கர்த்தாவே அப்பா. மழையை நிறுத்து கர்த்தாவே, அநேகர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 50 நாள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நீ ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. வியாதிக்காரருக்காய், குழந்தை இல்லாதக்காய் தகப்பனே அப்பா, எத்தனையோ ஆத்மாக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறியேசப்பா. எல்லாரிடம் இருந்து ஏசப்பா நல்ல விண்ணப்பங்கள் வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரியேசப்பா. அப்பா செய்து கொடுக்கும் மகனை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இன்னும் தைரியத்தை கொடுங்க. இன்னும் அநேகமா உமக்கு நன்றி. சத்தியத்தை அறிவிக்கும் கர்த்தாவே, சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க தேவன் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான கர்த்தாவே நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. விசேஷமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மா கர்த்தாவை ஆதாயப்படுத்த தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்து சேருங்க ஏசப்பா. உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. நாங்கள் வேதத்தை படி ஆண்டவரே அறியாதிருந்து ஏசப்பா இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் கர்த்தாவே. உடைய சத்தியம், உடைய இரக்கம், உடைய அன்பு, உடைய தயவு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிற தகப்பனே அப்பா, தடைகளை உடைத்து கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. எங்கள் ஆலயத்தை உமது கருத்தில் வைக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பாசியா குடும்பத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, 4 பேர் ஊழியம் செய்கிறாங்க அன்னாடு கர்த்தாவே. எங்கே போனால் கர்த்தாவே ஊழியம் ஆண்டவரை பிரஸ்தாபட தேவன் கிருபை செய்யுங்க. அநேக அற்புத அடையாளங்களை காணும் கர்த்தாவே அப்பா. உமக்கு நன்றி. சொந்தமாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆளை இடம் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க. சொந்தமாக நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கணும் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. அநேகர் அற்புத அடையாளங்களை கண்டு கர்த்தாவே அப்பா எங்களிடம் விசாரிக்கிறாங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரே பலப்படும் ஆண்டவரே, இன்னும் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. உமக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கணும் சோத்தரிக்கணும் அப்பா. அந்த கிடக்க முதல் ஏசப்பா இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. தொடக்கம் முதல் தகப்பனே முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கணும் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. நன்றியோடுமே துதிக்கிற நல்லமை ஜெயிச்சு கொடுக்கும் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே தாசர்களை உருவாக்க ஏசப்பா. உமக்கு நன்றி நன்றியப்பா நன்றியப்பா. அறியாதவர் அறியும், தெரியாதவர் தெரியும் தகப்பனே. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. அநேக வியாதிகள் சுகமானதுக்காய் நன்றி ஆண்டவரே. விளவேனத்தில் விளன்னு தந்தீரே உமக்கு நன்றி நன்றியப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே பச்சை மரத்தில் ஆணி இடுகிற போல கர்த்தாவே எங்கள் மனதில் பதியிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரியேசப்பா. இன்னும் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான கர்த்தாவே ஆகாரத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறீசப்பா. அந்த கூட்டத்தை கர்த்தாவே
விடை வரை என்று கர்த்தர் வெளிப்படும்படி ஜெபிக்கிற இயேசப்பா உமக்கு நன்றி. நன்றி இயேசப்பா. அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நடத்தாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கர்த்தர் கொடுத்த நல்ல அருமையான காலங்கள் சூழ்நிலைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் இந்த 50 நாள் ஜெபத்தினுடைய 27வது நாளில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்பொழுது நமக்கு தெரிந்த ஒரு நல்ல பாடல், கர்த்தர் கரம் என் மேலேங்க கடுகளவும் பயம் இல்லைங்க என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் நம்ம இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் ஏற்றிடுவார், ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் ஏற்றிடுவார், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயம், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார், இரத்தத்தாலே பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, தாளாட்டுவார் சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாக்குவார், தாளாட்டுவார் சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும் முடியாதுங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும் முடியாதுங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க,
ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார். எதிரி வந்தால் நிறுத்திடுவார், ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார். எதிரி வந்தால் ஏற்றிடுவார். கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள்லாம் மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் நல்ல பாடல். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே என்று சொல்லி, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன்னு சொல்லி நல்ல அருமையான பாடல். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீரே அப்படின்னு சொல்லி நல்ல அருமையாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த என் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த என் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் உயர்த்திடுவேன்.
என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று முயன்றிட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உண்மையும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவனே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவனே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவனே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட ஒரு கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நாம் எல்லாரும் இருந்த வண்ணமாக அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் ஒரு தேவனுடைய கரமும் நம்மை நடத்தும்படியாக இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய் உங்களை வழி நடத்தினார். கிருபையாய் கர்த்தர் உங்களை நடத்தினார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, கிருபையின் தேவனே அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம் வசனம் நம்பி வந்தேன். உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன். உம் சமூகம் நம்புகிறேன்.
நம்புகிறேன் உம் வசனம், நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன். சொல்லுங்க, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொல்லுங்க, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையாம் உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையாம் உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. சொல்லுங்க, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன் பிடித்தார். வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன் பிடித்தார். உம் வலையில் பிடிபட்டார், தலைவனாக செயல்பட்டார். உம் வலையில் பிடிபட்டார், தலைவனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. சொல்லுவோம், பாதைக்கு தீபம்,
வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்து உயர்த்தி நம் நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறோம். தேவ சமூகத்தில் இதனால கர்த்தர் உங்களை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார். இந்த 27வது நாளிலும் கூட தேவனை நோக்கி அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரனாலும் நாம் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம்னாலும் நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி வந்திருக்கிறீங்க, கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறீங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறீங்க. ஒரு தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தேவ கரம், தேவ வல்லமை, ஒரு தேவ தயவு உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்துக்களை நிறைவாக்குகிற நேரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய பரிசுத்த ஆவியினால எல்லாம் ஆகும். என் தேவன் தம்முடைய தயவுள்ள கரத்தினால் இம்மட்டும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் இனிமேலும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பெலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை சொல்லி ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும், உங்களை உயர்த்துவதற்கும், உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கும், உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கும், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கும், நீங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்தில் உங்களை சகலத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்காகவும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், அவர் சமயங்களை மாற்றுகிறவர், தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஒன்றுமில்லாமை வெறுமையிலிருந்து உலகத்தையே சிருஷ்டித்தவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, யெகோவா சிற்கேன்னு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, யெகோவா சிற்கேன்னு, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான்.
சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை. சொல்லுவோமா? உன்னதரே உயர்ந்தவரே. ஆமென். உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே, தாழ்மையில் நினைத்தீரே. தாழ்மையிலே என்னை நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை ஏழ்மையை நீர் மாற்றினீரே ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையை நீர் மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஆமென் 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 ஆமென். ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு இப்போ இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். நான் நிறைய நேரம் தாழ்மையில் என்னை நினைத்தவரே என் ஏழ்மையை மாற்றினீரேன்னு சொல்லி பலமுறை நான் ரொம்ப அழுது, சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன், எமோஷனலாக இருக்கிறேன், கண்ணீரோடு பாடியிருக்கேன். இந்த வரியை ஆரம்பிச்சுட்டு பாட முடியாமல் போயிருக்கிறேன். அந்த அளவுக்கு தாழ்மையில் போன நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில். அப்படியே தாழ்மையில் ஜீரோ, அதுக்கு கீழேயும் போன நாட்கள்லாம் உண்டு. அடுத்தபடியாக ஏழ்மை, சில ஏழ்மை நிலைமை வழியாக கூட நாங்கள் போயிருக்கிறோம். அதனால் இந்த வரிகளை உணர்ந்தோம் அப்படின்னா, நீங்கள் கூட வேதத்தில் சங்கீதத்தில் வசனம் இருக்குது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் தாழ்வில் இருக்கும் பொழுது கர்த்தர் நினைத்ததுனால தான் இந்த 2024லையும் 2026லையும் கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்தி இருக்கிறார். உங்கள் ஏழ்மையெல்லாம் மாற்றி இருக்கிறார். நீங்கள் தாழ்ந்து தலை குனிந்து நிந்தனையோடு இருந்த நாட்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனால் தம்பி மைல்டா கீபோர்டு ப்ளே பண்ணுங்க. நம்ம இந்த வரிகளை மாத்திரம் உணர்ந்து நீங்கள் மாத்திரம் நல்ல வாயை திறந்து பாடுங்க. ஒருவேளை தாழ்மையில் இருக்கிறீங்களா, உங்களுடைய நிலைமை சூழ்நிலைகள் மாறும். சில ஏழ்மையின் பாதையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் ஏழ்மை தரித்திரங்களை மாற்றுவார். அதனால் அப்படியே பாடுவோமா? தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. இன்னொரு முறை பாடுவோமா? தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை நீ மாற்றினீரே ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையை மாற்றினீரே, ஏழ்மையை நீர் மாற்றினீரே. ஆராதனை. ஆமென். ஆராதனை. இன்னும் சத்தமா? ஓஹோ
அப்பா. அப்பா அப்பா. ஆமென். உங்களுக்கு தான் கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மலையிலும் கூட உங்களுடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க. மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய ஆத்துமா உம்மையே நோக்கி காத்து கதறி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வசனங்கள் எல்லாம் வெள்ளி தட்டில் வைக்கப்படக்கூடிய பொற்பழங்களுக்கு சமானம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் ஜபித்து கொண்டு வந்திருக்கிறோம், ஜபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நாங்கள் ஜபிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் ஜபிக்க தொடங்குவதற்கு முன்னதாகவே உங்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறேன். இந்த நாளிலும் சிறப்பு செய்தி கொடுத்து உடைய ஜனங்களுக்காகவும் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உயர்வுக்காகவும் நல்ல செய்திகளை கொடுத்து ஜபிக்க வந்திருக்கிற அருமையான சகோதரர் கணேஷ் மூர்த்தி அவர்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த நாளில் ஜனங்களுக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தர் கொடுத்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீண்டும் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வேத வசனம் தம்பி, நீ அதுக்குள்ளே இதை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, ஃபுல் பீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடு. ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நான் வாசிட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் இப்போது வந்து அருமையான செய்தியாளருடைய கையில் கொடுக்க போகிறேன். ஒரு நிமிஷம் தம்பி, அது வச்சு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 20:18 ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 20. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்க, அப்படி தானே? இந்த வசனத்தை மாத்திரம் மீண்டும் சகோதரி நிறுத்தி வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். எதுக்காக வேண்டிக் கொண்டார்? எதுக்காக வேண்டிக் கொண்டார்? அபிமலேக்குக்காக வேண்டிக் கொண்டார். அப்போ வேலைக்காரிகள் எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கி பிள்ளை பெருகும்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா குணமாக்கினாராம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இன்னும் வரலை. ஆனால் அது வராத நேரத்திலேயே அவர் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அடுத்தவர்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஜெபம் பண்ணியிருக்கீங்க தானே? அல்லேலூயா. அது நிமித்தம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் அருமையான கணேஷ் மூர்த்தியை குறித்து அறிமுகம் பண்ணணும்னா நிறைய இருக்கும். நல்ல செய்திக்கு பிறகு டைம் இருந்தால் அறிமுகம் பண்ணலாம். இன்றைக்கி மழை கொஞ்சம் தாமதமாச்சு. இப்போ கரங்களை தட்டி அருமையான சகோதரரை வரவேற்போம். இப்பொழுது அவங்க நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. ஒரு 8 மணி 8:10 வரைக்கும் கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஸ்டாண்ட் பார்த்துணுமா? ஸ்டாண்டு. Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த ஆலயத்தில் இயேசுவின் மந்தை, இந்த திருச்சபையில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? கொண்டு வந்து
நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய அனாதி தீர்மானம் பார்த்திங்கன்னா அது பெரியது. அப்படி தானே? நம்ம நிறைய நாட்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நம்ம தீர்மானித்திருப்போம், வரணும்னு பிரயாசப்பட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் என்றைக்கு முன்குறிக்கிறாரோ அன்றைக்கு தான் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல கொண்டு வந்து சில வார்த்தைகளை கேட்கும்படியாக, தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை வெளிப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கற்பத்தின் கனி யாரால் வரும் பலனா? ஆண்டவர். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பலன் யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்கணும். நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினால் விளைய செய்கிறது அதுதான், தேவன் தான் விளைய செய்யணும். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறங்கினால் மாத்திரம்தான் ஒரு பெரிய மேன்மைகளை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். இந்த இயேசுவின் மந்தைய ஊழியங்களில் இந்த 50 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஜெபத்தில் 27வது நாள், 27வது நாளில் உங்களோடு கூட கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் போதகரே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரியும், நல்ல அறிமுகமானவங்க. உறவின் முறை தான் சொல்ல போனால், வேதத்தில் சொல்ல போல நல்ல உறவின் முறைகள். அநேக வருஷங்கள் அவரோடு கூட இணைந்து பயணிக்க, அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வார்த்தைக்கு நேராக போவோம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதில் 30வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு சாமுவேலோடு கூட நீங்கள் பேசினது போல இன்றைக்கு உங்களுடைய சத்தம் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறப்பா. உலர்ந்து போன எலும்புகள் எப்படி உயிரடைந்ததோ அதே போல் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுடைய கற்பத்தின் கனிகளை ஆண்டவரே செத்து போய் அல்லது தகப்பனை இனி நடக்காது என்று இருக்கிற அந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு சந்ததியை என் ஆண்டவர் நீங்கள் எழும்ப பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை மறைத்து வெளிப்படுங்க, நீங்கள் சொல்லுங்கப்பா, நாங்கள் எல்லோரும் கேட்கிற ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை சேவிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த தலைமுறையில் தான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சந்ததிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சந்ததியோடு கூட தேவனுடைய சுதந்திரம் நின்று போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர் அல்ல. அப்படி தானே? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம். அதைத்தான் நாங்கள் வேத அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கிறது, அது தலைமுறை தலைமுறைக்கு அது ஆண்டுடைய சந்ததி எனப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 1-2 வேகமாக வாசிங்க. சங்கீதம் 112:1-2. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல பார்த்தோம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கு அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ரெண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்குமா, பலத்து இருக்கும். அடுத்த பகுதி, அவருடைய சந்ததி மாத்திரமல்ல அவருடைய வம்சம் என்னப்படுமா, ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கிறது, அது தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சந்ததியாய் மாறுகிறது. இங்கு பார்க்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படியா, பாக்கியவானா இருக்கிறான். அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்குமா, பலத்திருக்கும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, செம்மை யானுடைய வம்சம் என்னப்படுமா, ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 147வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 147ஆம் சங்கீதம் 13. இங்க பாருங்க, அவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். சந்ததிகள் அது எப்படி இருக்குமா, பலத்திருக்கும். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இங்கு பார்க்கிறோம், உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுகிறாரா, ஆசீர்வதிக்கிறார். வாசல்களின் தாழ்பால்கள் என்ன பண்ணுகிறார், அவர் பலப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்ல பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம நம்முடைய குடும்பங்களை தலைமுறைகளை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவதற்கு இது ஒரு ஏற்ற நாட்களாய் காணப்படுகிறது. பார்க்கிறோம், அந்த காரியங்களை எல்லாம் நம்ம செய்யணும்னா நம்ம குடும்பமாக என்ன பண்ணணும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம ஒப்புக் கொடுக்கணும்.
ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் இருக்கலாம், ஜெபங்களுக்கு பதில் வராதபடி இருக்கலாம். சோர்ந்து போகாதபடி குடும்பமாக இணைந்து கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவருடைய வாசல்களின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுவாரா? அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34:10 எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். என்ன வசனம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுவதற்கோ. அடுத்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். மனப்பாடம் பண்ணுகிற பழக்கம் இருந்தால் 34:11 நீங்கள் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். 10 மாத்திரம் மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. 11 பாருங்கள். பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் நான் உங்களுக்கு போதிப்பேன். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணணுமா? போதிக்கணுமா? ஒருவேளை இன்னைக்கு கற்பத்தின் கனிக்காக நீங்கள் யாராவது ஜெபிக்கலாம், அல்லது யாருக்கோ நீங்கள் வேண்டிக் கொள்ளும்படி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை இதை பார்க்கிற உங்களுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காகவே இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் குடும்பங்களை இணைத்து திருச்சபையில் கொண்டு வந்து பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பார்க்கிறோம். முதலாவது இங்கே பாருங்க, பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா போதிப்பேன். ஏன் அங்கே கூடி வந்திருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து, அப்படி தானே? இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் நீங்கள் வரலன்னா அவங்களை என்ன பண்ண போகிறாங்க? பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்களா? போட போகிறதில்ல. பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா? கொடுக்க போகிறது. எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்ததுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டு வார்த்தையை கேட்கும்படி இவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுகிறோம்? ஆலயத்தில் காத்திருக்கிறோம். பாருங்கள், பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்போ என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி தலைமுறையாக ஆண்டவரை தேடணும்னா முதலாவது யாருக்கு பயப்படுதுங்க? கர்த்தருக்கு பயப்படும். நான் செய்கிற ஒரு காரியம் இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? என்னுடைய நடக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிற வாழ்க்கை முறைகள் செய்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மற்றவர்களை இடர பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கவே கூடாது. பார்க்கிறோம், நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் கிறிஸ்து இதில் மகிமைப்படுவாரா என்று நீங்கள் நினைத்தீர்களான அதுதான் என்ன காரியம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பார்க்கிறோம், குடும்பத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். குடும்பத்துடைய நன்மைகளுக்காக தேவன் இறங்குகிற தேவனாக இருக்கு. முதலாவது பார்க்கிறோம், முதலாவது ஒருவன் என்ன பண்ணணும்? சொந்த குடும்பத்தை எப்படி இருக்கணுமா? விசாரிக்கணும். முதலாவது தாய் தகப்பன்கள் எப்படி இருக்கணும்? குடும்பங்களை விசாரிக்கணும், பிள்ளைகளோடு கூட நேரங்களை செலவிடணும், குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளணும். சொந்த குடும்பத்தை விசாரிக்க எங்கே விசாரிக்கக்கூடாது? சபையை விசாரிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கிறோம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை காண்பித்து கொடுத்து தேவனை உறுதியை பற்றி கொண்ட ரூத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா கசப்புகளை கர்த்தர் எப்படி அந்த மாறாவை எல்லாம் மதுரமாய் மாற்றி அநேகருக்கு அவளை ஆசீர்வாதமாய் உயர்த்தினார் என்ற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த சம்பவம் தான். நகோமி தன்னுடைய வாழ்க்கையில் கணவனை 2 பிள்ளைகளை இழந்து 2 மருமகள் இருக்கிறார். ஒருத்தி பேர் ஓர்பால், ஒருத்தி பேர் ரூத். இந்த ரூத் என்ன பண்ண ஓர்பால் என்ன பண்ணுறதுன்னா மாமியை முத்தமிட்டு போயிருந்தா. ஆனால் ரூத் என்ன பண்ணுறான்னா மாமியை உறுதியாய் பிடித்து கொண்டு சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சொல்லுங்க, கடைசி இப்படி சொல்லு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்துட்டா. மாமியார் கூட பெத்லகேமுக்கு வருகிறா, எருசலேமுக்கு. அங்கே வந்து என்ன கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியவே தெரியாது. கணவன் கிடையாது, மாமனார் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. நகோமியை நம்பி அறியாத தேசத்துக்கு மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்ன பண்ணுகிறா? நகோமியோடு கூட வருகிறாள். அங்கு என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அவள் யாரை நம்பினாள் தெரியுமா? தேவனை நம்பினாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்நிய தேசத்தாளாகி அவள் விக்கிரக நிறைந்த இந்த தேசத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவள் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால அவள் மோவாபிய பெண்ணா இருந்தாலும் அப்பத்தின் வீடாகிய எருசலேமுக்கு வருகிறார். ஒரு காலத்தில் நாம் எப்படிதான் இருந்தோம்? தேவனை அறியாதவர்களாய், வாக்குத்தத்தத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய், சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருந்த நம்மை தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சித்து பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டில் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்து இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்தது? ஒரு வெறுமையான வாழ்க்கை. திருமணம் முடிந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. போகும் தேசத்தில் என்ன சம்பவிக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அங்கு என்ன மாதிரி என்னை ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது. ஆனாலும் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க.
உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் அடைக்கலமாய் வந்த உனக்கு, பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தரால நிறைவான பலன் இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்க போகிறது. எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கீங்களோ ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தா குறைவாக கொடுக்க மாட்டார், நிறைவாய் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி தானே? என் ஆண்டவர் கொடுத்தால் குறைவாக கொடுக்க மாட்டார். மகிழ்ச்சி எப்படி தான் கொடுப்பார்? நிறைவாக கொடுப்பார். சந்தோஷத்தை நிறைவாக கொடுப்பார். ஆசீர்வாதங்கள் நிறைவாக கொடுப்பார். அவன் பார்க்கிறோம், ரூத்துடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால, அவர் ஆண்டவருக்கு கீழே வந்தபடினால உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கட்டளையிடுவார். நம்ம இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் யோசிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறோமா? இன்னும் அநேக சந்ததிகள் இன்னும் வெளியே நிற்கிறது. அநேக தலைமுறைகள் இன்னும் உள்ள வரல. நம்மோடு பழகினவர்கள் இன்னும் உள்ள வரல. இன்னும் அநேகர் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா அநேக கர்ப்பத்தின் கனி இல்லாததை பார்க்க முடிகிறது. நீங்கள் அநேக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக கவுன்சிலிங் சென்டர் இருக்கிறது. அநேக செயற்கை கருத்தரிப்பு மையம் எல்லாம் எதற்கு பெருகிட்டு கடைசி நாட்களாக இருக்கிறபடினால சில குறைவுகளை கர்த்தர் கட்டளையிட்டாலும் கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டீங்கன்னா கர்த்தர் தான் என்ன பண்ணுவார்? அவர் சுதந்திரமாக இருக்கிறார். ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லைன்னு நினைச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படவே கூடாது. ஒருவேளை கர்த்தர் எதுக்கு தாமதம் பண்ணியிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்க, என்ன நன்மை கிடைக்கும், இந்த தேசத்தில் என்னத்தை பார்க்க போற எதுவுமே தெரியாது. வெறுமையான வாழ்க்கை. ஆனால் யாரை பிடித்து கொண்டா? கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டால். அதாவது சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறது ஈஸி, அப்படிதானே? மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறது, பாடுறது, எல்லா ஜெபக்கூட்டங்களும் முதல்ல கலந்து கொள்கிறது ரொம்ப ஈஸியான காரியம். துக்கத்தில், வேதனையில், குறைவுகள் மத்தியில் கர்த்தரை துதிக்கிறது கொஞ்சம். அவங்க தான் அதான் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை, அதாவது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் இதுதான். 38 வருஷமும் ஒருத்தன் எங்கே படுத்து கிடந்தான்? பெதஸ்தா குளத்தில். யார் வந்தா? இயேசு வந்தார். அதே போல் இன்றைக்கி ஆலயத்துக்கு நீங்கள் பல ஆண்டுகளை வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சில நன்மைகள் தடைப்பட்டிருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், சில மேன்மைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் மணவாளன் ஒரு நாள் வருவார். அவர் வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நானும் ஆயத்தம் உள்ளவர்கள் இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் தாமதமாவதற்கு காரணம் மணவாளனுடைய கரங்களை பிடிப்பதற்காக சில நன்மைகளை ஆண்டவரே என்ன பண்ணுகிறாராம்? தாமதம் பண்ணு. அவர் கர்த்தர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம பார்க்கிற ரூத்துடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால செய்கைக்கு தக்க பலன். நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குடும்பங்களை யாருக்காக ஜெபிக்கிறோம்? யாரை குறித்து பேசுகிறோம்? பிள்ளைகளை வைத்து என்னத்தை நம்ம சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோமோ பிள்ளைகள் அதை தான் என்ன பண்ணுவாங்க? வெளியே போய் காண்பித்து கொடுப்பாங்க. அப்போ வீடுகளில் நீங்கள் இருக்கும் பொழுது, அறை வீடுகளில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க என்பது தான் முக்கியம். 4 பேருக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, யாருமே பார்க்காத இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க தான் முக்கியம். ரூத் அப்படி தான் இருந்தா. யாருமே பார்க்காத இடத்துல கர்த்தருக்கு உண்மையாக இருந்தா. அவருடைய முதலாவது பார்க்கிறோடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமை, எதிர்காலம் இல்லாமல் இருந்த அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, போவாசோடு கூட திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை எப்படி பின்பகுதி மாறினது என்று பாருங்க. 4:11 வாசிங்க. ரூத் 4:11. இங்கே பாருங்க, போவாஸுக்கு ரூத்தோடு கூட திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்பட்டு ஒளிமுக வாசலில் இருக்கிறவங்க அவரை எப்படி வாழ்த்துறாங்க பாருங்க. நாங்கள் சாட்சி தான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. வெறுமையாய் கர்த்தரை தேடினாள், அந்நிய தேசத்தாளாக இருந்தால், அவளுக்கும் சுதந்திர வீதத்துக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. வாழ்க்கை எதிர்காலம் என்னமாய் முடியும் என்று தெரியாமல் இருந்த வாழ்க்கை பாருங்க. இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போல லேயாளை போல அவளை வாழ்த்துகிறது மாத்திரமல்ல, நீ எப்பிராத்தாவில் எப்படி இருப்பாய்? பாக்கியவனா இருந்து பெத்லகேமில் எப்படி இருப்பாய்? புகழ் பெற்றவனா இருக்க கடவாய். 4:11 பாருங்க. 12 வாசிங்க. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்கிற போது போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது. அது மாத்திரமல்ல, யூதாவுடைய சந்ததியை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 14 வசனம் வாசிங்க. 14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து
இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுள். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் பேர்களை கர்த்தர் பிரபலமாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம், வாழ்ந்திருக்க செய்தார். யார? ரூத்தை வாழ்ந்திருக்க செய்தார். கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்த ரூத்தை வாழ்ந்திருக்க செய்தார். பாக்கியவானாய் இருப்பாய் என்று அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். உன் பெயர் புகழ் பெற்றிருக்க கடவுள் என்று ஆசீர்வதித்தார். இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலிலே அவனுடைய பெயர் எப்படி இருக்குமா? பிரபலமாக இருக்கிறது. ரூத்துக்கு பிறக்கிற பிள்ளை எப்படியா? ஒரு பிரபலமான பெயரை கொண்ட ஒரு பிள்ளையை மாற்றுகிறார். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் பிரபலமாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் சந்தானத்தின் மேலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி உங்களை குறித்து அநேகர் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு உங்கள் பெயர்களை கர்த்தர் பிரபலமாக்க விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்னா, ரூத் எப்படி உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டாலோ அதே போல் நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய நன்மைகளை செய்து ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் தலைமுறை மாத்திரமல்ல, தலைமுறைக்கு நீங்கள் கர்த்தரை சேவிக்கிற சந்ததிகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த வசனத்தில் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21 வாசிங்க. ரூத் 4:21. சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து சந்ததியில் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன். பாருங்க, எப்படிப்பட்ட ரூத்துடைய வாழ்க்கை. ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருந்த வாழ்க்கை, கசப்பாயிருந்த வாழ்க்கை, எதிர்கால நம்பிக்கையற்றிருந்த வாழ்க்கையில் அவள் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு பெத்லகேம் வந்தபடினால அவளுடைய வாழ்க்கையில் முதலாவது திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி நல்ல ஒரு திருமணத்தை இணைத்து யூதா கோத்திரத்தோடு கூட இணைக்கப்படுகிறாள். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவள் குடும்பம் வாழ்ந்திருக்க செய்கிறார். சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அவளுடைய குடும்பம் பாக்கியவானாய் இருக்கிறது. அவளுக்கு பெற்ற பிள்ளை எப்படி இருக்கிறதா? புகழ் பெற்றவனாய் பிரபலமான பிள்ளையாய் மாறுகிறது. ஏன்னா ஓபேத்துடைய பையன் யாரு? ஈசா. ஈசாவுடைய பையன் தாவீது. தாவீதுடைய கோத்திரத்தில் யார் வாரா? இயேசு கிறிஸ்து வாரா. நாம எங்க வர்றோம்? யோவான் 1:11 வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ நாமெல்லாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய கோத்திரம் என்னது? யூதா கோத்திரம். நம்முடைய பாட்டன்கள் யாரு? ஓபேத், ஈசாய், தாவீது, இயேசு கிறிஸ்து சந்ததியில் நீங்களும் நானும் வந்தபடினால நாம் இன்னைக்கு எப்படி பிரபலமாக இருக்கிறோன்னா இயேசு வந்ததுனால தான். அப்படி தானே? இன்னைக்கு நம்மளுக்கு எதுக்கு கனம் கொடுக்குறாங்க, நமக்கு எதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம எதுக்கு நம்மளை தேடுறாங்கன்னா நம்ம மேலே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து சந்ததி இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவது நம்முடைய குடும்பத்தின் மேலே ரொம்ப நம்ம கரிசனை உள்ளவர்களே காணப்பட வேண்டும். இன்னைக்கு கர்ப்பத்திரி கனிக்காக ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் நினைத்த நிச்சயமாக கர்ப்பத்தை திறந்து உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பிரபலமான பேரை கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேலில் உங்கள் குடும்பம் பிரபலமாய் கர்த்தர் மாற்ற விரும்பும். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு என்ன நேர்ந்தாலும், ரூத்தை போல எனக்கு எந்த காரியங்கள் நேர்ந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்வேன்னு சொல்லும்போது உடைய வாழ்க்கை பிரபலமாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனார். பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணணும்? அனுப்பி கொடுக்கணும். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையில் கலந்து கொள்ளணும். சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் ஆலயத்தில் செய்யணும். அப்படி ஆலயத்தினுடைய நன்மையினால கர்த்தர் திருப்தியாகுவார். இந்த பிள்ளைகள் ஆலயத்தில் வளர வளர ஆலயத்தினுடைய நன்மைகள் சம்பூர்ணம் எல்லாம் யாருக்கு வரும்? அப்படி பிள்ளைகளுக்கும் சந்தானங்கள் மேலே வந்து கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேதத்திலிருந்து ஒரு சரித்திரத்தை காண்பித்து கொடுத்துருக்கீங்க, இப்படிப்பட்ட நாங்கள் கர்த்தரை பின்பற்ற நடக்குமா? நிச்சயமாய் நடக்கும். ஒரு சின்ன நான் சாட்சியை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான ஒரு மகள், அவள் பேர் வசந்தி. 7 மாதமாக இருக்கும்பொழுது தன் தாயை இழந்து விடுகிறார். நல்ல கவனிங்க, 7 மாதம் இருக்கும்பொழுது தாயை இழந்து விடுகிறாள். தகப்பனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் சொந்த கிராமத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அது எங்கள் அக்கா பொண்ணு தான், எங்கள் பெரியப்பா பேத்தி. 7 மாதம் இருக்கும்பொழுது ஒரு பெரிய வேன் பிடிச்சி அவளை எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஊரே வேடிக்கை பார்க்குது. 7 மாதம் பிள்ளை, பெண் குழந்தை, இவளை எப்படி வளர்க்க போகிறாங்க, அந்த பிள்ளையை வளர்க்கையா வேண்டாமான்னு சொல்லி பல கேள்விகளோடு கூட அவள் வளர்க்கப்படுகிறாள். அந்த பிள்ளை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்து கொண்டே இருக்கிறாள். தாய் கிடையாது, தகப்பன் முகத்தை பார்த்ததே கிடையாது. தாயை 7 மாதம் தான் பார்த்துருப்பா. எங்கே ஞாபகம் இருக்கும்? ஞாபகமே இருக்காது. ஒன்றும் வெறுமையான ஒரு வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை. வளர்ந்து +2 முடித்து காலேஜ் போகிறா. அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் பாஸ் ஆகிறா. அதுக்கு இடையில இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பெயர் எப்படி? யாருக்குமே தெரியாது. வசந்தின்னு சொன்னால் எங்கள் கிராமத்தில் யாருக்குமே தெரியாது. தாய் இல்லாத பிள்ளை,
தகப்பன் இருக்கிறாரு, இருந்தும் இல்லாத நிலைமை. அவள் தகப்பனை அதிகமாக பார்த்ததே கிடையாது. வீட்டில் வளர்க்கப்படுகிறாள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாள். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த உலக அன்பை விட இயேசுவின் அன்பு தான் பெரிது என்று இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டு முதல் டெட்டில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டான். ஏன்னாங்க அவங்க தாத்தா கவர்மெண்ட் டீச்சர், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயாக இருந்தார். எப்படியாவது பிள்ளைகளை கவர்மெண்ட்டில் சேர்க்கணுங்கிற அவருடைய ஆசை. அவள் பாருங்கள், அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தேடி வந்து முதல் டெட்டில் பாஸ் ஆகி 2012 வேலைக்கு போயிட்டான். அப்புறம் திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டு ஒரு நல்ல ஒரு திருமண காரியத்தை நிமித்தமாக மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது அருமையான ரெய்னர் என்று சொல்லுகிற ஒரு நல்ல அருமையான மகன், தேவனுக்கு பயந்த குடும்பம், தலைமுறை கிறிஸ்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பல தலைமுறையில் கிறிஸ்துவை தேடுகிறவங்க, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததியில் இவளுக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கிறது. இவளை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. 7 மாத பிள்ளையாக இருக்கும்போது இவளை பார்க்குறது யாருமே கிடையாது. திருமணம் நடக்கிறது. முதலாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு பையன். ரெண்டாவது குழந்தை பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளை பார்க்கறதுக்கு 3 ஆயா வச்சுருந்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளுக்கு வேலையை கர்த்தர் திறந்தார். ரூத்தை போல தான் அவள் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டாள். வருகிற ஊர் என்னன்னே தெரியாது, அவள் விவரம் தெரியும், அந்த பேச தெரியாத வயதில் தான் அந்த கிராமத்துக்கு வருகிறாள். தேவனை தேடுகிறாள். தேவனை தேடி வேதத்தை வாசித்து ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ஒரு பரிசுத்த சந்ததி கூட கர்த்தரை இணைக்கிறார். இணைத்தது மாத்திரமல்ல 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு அவள் பெயர் எங்கள் ஊரில் எப்படி இருக்கு? பிரபலமாக இருக்கிறது. இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் பிரபலமாக இருக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் யாரை பிடிக்கணும்? கர்த்தரை மாத்திரம்தான் பிடிக்கணும். எந்த மனிதனும் உங்களை பிரபலமாக்க முடியாது. எந்த ஒரு காரியமும் உங்களை பிரபலமாக்க முடியாது. சொந்த முயற்சினால் நீங்கள் பிரபலமாகவே முடியாது. நீங்கள் பிரபலமாகணும்னா கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்க. அந்த சந்ததியில் இயேசு தோன்றினார். ஆனால் அவரை உறுதியாய் பிடித்துக்கிற ஒவ்வொரு சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அன்றைக்கி அவருடைய வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சு இன்றைக்கி வேலை செய்து கொண்டிருக்கிற, அநேகருக்கு வேலை கொடுத்து ஆன்லைனில் அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு டீச்சர் பணி செய்து கொண்டிருக்க. ஃபஸ்ட்டு பையனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பௌர்ணகேஸ். நிறைய பேர் அந்த பேரை வைக்கிறது இல்லை, பௌர்ணகேஸ். அப்படி அடுத்த 2 பையனுக்கும் இம்மானுவேல், மனேயல்னு சொல்லி பெயரிட்டு இன்னைக்கு இந்த சந்ததி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி. அவள் மாத்திரம் அன்னைக்கு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க 7 மாத பிள்ளை, இந்த பிள்ளை எப்படி வளர்க்க போகிறாங்க, அப்படி தானே, அந்த பிள்ளை வளர்ந்து என்ன செய்ய போகிறது, பெண் குழந்தை தானே நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவள் நினைத்திருக்க மாட்டாள், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்திருக்க மாட்டாள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால இன்னைக்கும் அவர் கவர்மெண்ட் டீச்சராக ஒரு சூழலை பணியாற்றி கொண்டிருக்கிறார். 3 பிள்ளைகள் இன்னைக்கு அவளுக்கு இருக்கிறது. அவளுடைய சந்ததி இன்னைக்கு எப்படி இருக்கு? பிரபலமாக இருக்கிறது. இதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்து கொண்டாள். அந்த சந்ததியில் நீங்களும் நானும் வந்தோமானால் அவளுக்கு செய்த அந்த நன்மையை உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனை. செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை, கிறிஸ்துவை, கர்த்தரை என்ன பண்ணுமா? உறுதியாய் பிடித்துக்கொள்ளணும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 15வது வசனம், 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக. கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போகும் பொழுது இவெல்லாம் ரசிக்கப்பட்டானா, இவெல்லாம் கிறிஸ்துவ எதிர்கொண்டு போகிறான், அநேகருடைய கண்கள் காணும்படி நம்முடைய தலைமுறைகளை, சந்தாதங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு திருமண தடைகளாக இருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் எப்படி ரூத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் உங்கள் தலைமுறைகளில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து பெரிய மேன்மைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்போது. நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, உட்கார்ந்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளை குறித்து பிள்ளைகளோடு பேசி பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை நீங்கள் காண்பித்து கொடுத்து இந்த உலகத்துக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறாய் தேடாதபடி மறுமையில் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்ங்கிற உணர்வை ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் ஊட்ட உங்கள் வீட்டில் நிச்சயமாய் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். அந்த இல்லங்களில் என்ன வராது? நோய் வராது, பலகீனங்கள் வராது. ஒருவேளை சத்துரு அதை தட்டினாலும் இயேசுவின் ரத்தம் இருப்பதனால சங்கார தூதன் தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே பூசப்பட்டிருக்கு? நிலைக்கால்களில் பார்க்குறோம். நம்முடைய குடும்பம் எப்படியான குடும்பமாக இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். ஒரு சந்ததி மாத்திரமல்ல, தலைமுறைகள் கர்த்தரை சேவிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய திட்டம் என்ன? நம்முடைய கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நம்முடைய திட்டம் என்ன? அநேகருடைய பிள்ளைகளை பெரிய போஸ்டிங்கில் கொண்டு போகணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை போல கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு, ஒரு முறை கூட கேள்விப்பட்டாத ஜனங்களுக்கு என்னுடைய பிள்ளை போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டானா என்ற ஏக்கம் இந்த நாட்களில்
இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்து எப்படி ரூத்துடைய வாழ்க்கையை நன்மை செய்தாலோ, அருமையான வசந்தி 7 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது ஒன்றும் தெரியாமல் வந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை கொடுத்து 3 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமானால், இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கசப்புகளை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் சந்ததிகளை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்டு நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி அருமையான செய்தி கொடுத்த அருமையான ஊழியரை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான வேத வசனம் இன்னைக்கு மத்தியானம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பகுதியிலேருந்து தியானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 22ஆம் சங்கீதத்தில் உள்ள ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி நான் சொல்லி ஜெபிக்கிற வசனம். 9வது வசனம், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் தாய்ப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இப்படி நீங்கள் உண்மையை நினைக்கிறீங்க? நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே எனக்கு கர்த்தர் தேவனாக இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. தாயின் வயிற்றிலேயே கர்த்தர் உங்களுக்கு தேவனாக இருந்தபடினால தான் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கிறீங்க. உங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை ஒரு சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி. 30ஆம் வசனத்திலிருந்து நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அடுத்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதம் தான். 31வது வசனம், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு. சொல்லுங்க பார்ப்போம். பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார். உங்கள் பிள்ளைகள் பிறக்க போகிற ஜனங்களுக்கும் உங்களுடைய சந்ததி பிறக்க போகிற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய நீதியை அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை எல்லாம் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி மழை வந்த சூழ்நிலையில் அந்த மலையில் கூட நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஜனங்கள் வந்து நின்னாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது நினச்சோம் இன்றைக்கி மழை பெய்தே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் புறப்படுறதுக்கு முன்னதாகவே ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்தார். கர்த்தருக்கு நான் மகா பெரிய நன்மையை நான் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி மனதார உம்மை துதிக்கிறேன்ப்பா. இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்கட்டும் ஆண்டவரே. அவங்க தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவித்து இனி பிறக்க போகிற ஜனங்களுக்கு உம்முடைய நீதியை அறிவிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனாய் இருந்தீர் என்று சொல்லி அந்த பிள்ளைகள்லாம் சொல்லக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் அருமையான ஆண்டவரை செய்தி கொடுத்த கணேசமூர்த்தியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி அருமையான சகோதரருடைய வேலைகள், வருமானங்கள், தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆண்டவரை நன்மை செய்து அவர்களை பெருக பண்ணுங்க. அவர்களோடு வந்திருக்கிற அருமையான ஆண்டவரே முருகராஜ் அண்ணனுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அந்த கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே தகப்பனே இன்னும் பெருக பண்ணி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்து உம்மை ஆராதித்து வசனத்தை கேட்டு உம்முடைய ஜனங்களை எல்லாம் ஆண்டவரே நம் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் அவர்களோடு கூட இருப்பதாக, தேவ பிரசன்னம் கூட இருப்பதாக ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரை மீதம் இருக்கிற 23 நாட்களிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருப்பதாக ஆண்டவரே. வருகிற புதன்கிழமையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபம் கைகளின் பிரயாசங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிற மக்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே. தொழில் செய்கிறவருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே. வியாபாரம் செய்கிறவருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, சுய தொழில் செய்கிறவர்கள் எல்லாருடைய கையின் பிரயாசங்கள், வேலைகள், தொழில்கள், வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் என்னென்ன வசனங்களை
வசனங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த வசனங்களை எல்லாம் அதை கேட்குறவங்க, இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆன்லைனில் பார்க்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் அதை பழிக்க பண்ணி கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒரு விஷயம் கூட நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். என் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்தவங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.